ஓம் நம சிவாய. கோ மகாத்மியம். பசுவின் வலது கொம்பில் கங்கையும் இடது கொம்பில் யமுனையும் மத்திய பாகத்தில் சரஸ்வதியும் முன்காலில் பிரம்மனும் மத்திய பாகத்தில் பரிவாரங்களுடன் உருத்திரனும் பின்புறத்தில் விஷ்ணுவும் பக்கங்களில் அநேக தீர்த்தங்களும் வயிற்றின் வலது புறத்தில் முனிவர்களும் இடது புறத்தில் சகல தேவர்களும் வயிற்றின் கீழ் சகல நதிகளும் குளம்புகளில் வேதங்களும் பால்மடியில் சமுத்திரங்களும் ஆக பசுவை இடமாக கொண்டு உலகம் முழுமையும் விளங்கும். இத்தகைய சிறப்புடைய பசுவை பூஜித்து பிரதட்சிணம் செய்தால் பூ பிரதட்சிணம் செய்த பயன் கிடைக்கும். பசுவை தானம் செய்பவன் கடல் சூழ்ந்த பூ உலகையே தானம் செய்த பயனை அடைகிறான். எனவே கோதானமும் பூமி தானமும் சமபலம் உடையன. பசுவின் சாணத்தையும் கோமூத்திரத்தையும் உட்கொண்டவன் சகல பாவங்களிலிருந்து விடுபடுவான். பசுவிடம் பூஜிக்கத்தகாத இடம் எதுவும் இல்லை. உலகத்தில் கோதானம், பூதானம், வித்யாதானம் ஆகிய மூன்றும் பவித்திரமானவை. இவை நரகத்திலிருந்து 101 தலைமுறைகளை ஸ்வர்க்கவாசத்தில் சேர்க்கக்கூடியவை. பிராய சித்தமே இல்லாத பாபங்களும் கோதானத்தால் ஒழியும். பசுவின் தரிசனம், ஸ்பரிசம், தியானம் ஆகியவை உண்டு பண்ணும் பயனை சொல்ல முடியாது. அதன் கொம்பில் பொன், குலம்பில் வெள்ளி, புட்டத்தில் தாமிரம், கண்களில் பவளம், கழுத்தில் ஆபரணம், உடல் முழுவதும் ஆடைகள் இவற்றால் அலங்கரித்து பால் கறக்கும் வெங்கல பாத்திரத்தோடும் கன்றோடு நன்றாக கறக்கும் இளம் பருவமும் அழகும் கொண்ட பசுவை தேச காலத்தில் யோகியமானவனுக்கு தானம் செய்தால் கொடுத்தவனுக்கு எவ்வுலகத்திலும் துர்லபமானது ஒன்றுமில்லை. இவ்வகையான கோதானம் கொடுத்தவனுக்கு பெற்றுக்கொண்டவன் செய்திருக்கும் புண்ணியத்தில் 8 பங்கு அதிக புண்ணியம் கிடைக்கும். தாயை விற்றல், கன்னியை விற்றல், வேத விக்கிரயம், கோவிக்கிரயம் இந்த 4 பாபங்களுக்கும் பிராயச்சித்தமே இல்லை. ஓ சுவாமி, இந்த துஷ்ட பிராமணன் பசுவை பங்கிட சொல்கிறானே, இதற்கு என்ன செய்வது? தங்களுக்கு பக்தனாக இருப்பதால் ஒன்றும் செய்யக்கூடவில்லை என்று வருந்தினார். அதை கேட்ட சிவபெருமான், நாரதரே, நீ என் பரம பக்தனாகையால் உன் மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படி செய்தால் அது எனக்கு சம்மதமே. இவன் என் பக்தனாகையால் முன்னால் பாப பலத்தையும் பின்னால் சிவார்ச்சனை செய்த பயனையும் அடையும்படி செய்யலாம் என்று கட்டளையிட்டார். நாரதர் சண்பக விருட்சத்தை அடைந்தார். அதன் அருகே சென்று, சண்பக மரமே, உன்னிடமுள்ள பல மலர்களை நாள்தோறும் அறுத்து செல்பவன் யார்? உண்மையை ஒலிக்காமல் சொல்லென்றார். அதற்கு அந்த மரம் ஒன்றும் பதில் சொல்லாதிருக்கவே நாரதர் கோபம் கொண்டு, சண்பக மரமே, உலகத்தில் உண்மை என்பது யாருக்கும் யாவற்றுக்கும் சாதகமானது. உண்மையை பேசினால் இந்த உலகத்திலும் மோட்ச உலகத்திலும் அசாத்தியம் என்பது எதுவும் இல்லை. அப்படி இல்லாமல் நீ அசத்தியம் கூறியதால் இன்று முதல் உன் புஷ்பம் உலகத்தில் சிவபெருமானுக்கு பூஜா யோகியமற்று போவதாகுக என்று சிவானுகிரகத்தால் சாபம் கொடுக்கும் போது அந்த துன்மார்க்க வேதியனும் அங்கு வந்தான். நாரதர் அவனை கண்டதும், அடா, நீ சண்பக மலரின் சிறப்பினால் சிவபூஜை செய்து அரசனிடம் அதிகாரம் பெற்று அநேக பிராமணருக்கு தொல்லை செய்கிறாய். நீ இவ்வாறு ராட்சச காரியம் செய்து கொண்டிருப்பதால் ராட்சசனாக கடவாய் என்று சாபமிட்டார். அதை கேட்டதும் அந்த பிராமணன் நடுநடுங்கி, என் தவறை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாரதரின் பாதங்களை பணிந்தான். அவர் சிவபெருமான் கூறிய வார்த்தையை மனதில் கொண்டு அவன் விஷயத்தில் தயாஸ்வரூபியாய், பிராமணா, நான் சொன்னது மாறாது, ஆகையால் நீ அவ்வாறே ராட்சச வடிவம் அடைவாய் என்று கூறி அப்போதே அவன் விராதன் என்ற அசுரன் ஆனான். அப்பொழுது நாரதர் அவனை பார்த்து, நீ ஸ்ரீராமருடைய தரிசனம் அடைந்து அவரால் மரணமடைந்த பிறகு சிவனாரின் அருளால் திவ்ய உருவமடைய கடவாய் என்று சாப விமோச்சனமும் கூறினார். அவன் அவ்வாறே சகல உயிரினங்களுக்கும் துன்பமிழைக்கத்தக்க துராதனன் ஆனான். நாரதர் சிவபெருமானை நமஸ்கரித்து சண்பகத்தின் மகிமையை வர்ணித்து அங்கிருந்து சென்று விட்டார். ஆகையால் சண்பக மலர் சிவபூஜைக்கு யோகியதை இல்லாதது ஆயிற்று என்று அறியுங்கள்
இவ்வாறு சூதமா முனிவர் கூறினார். ஓம் நம சிவாய.